Priya, Principal, Kumudam Group, and my dear students, a very good morning to you all. தமிழ்ல பேசலாமா இங்கிலீஷ்ல பேசலாமா? ஓகே, சரி, நம்ம ஊர்ல தமிழ்லயே பேசலாம். நான் இன்ஃபேக்ட் குமுதம் குரூப் என்னை வந்து ஒரு 1 வீக் முன்னாடி வந்து என்னை அப்ரோச் பண்ணப்போ நான் சொன்னேன், நான் ரொம்ப அவுடேட்டட் சிவில் சர்வீஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா நான்லாம் 27 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு. பட் அவங்க நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரி, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னா நான் எப்படி அந்த காலத்தில் கடந்து வந்தேன். லேட் 90s நான் படித்த காலம் வந்து லேட் 90s. அப்போ வந்து லேடிஸ் வந்து ஹாஃப் சாரி தான் போடணும், சுடிதாரே போடக்கூடாதுன்னு சொல்கிற காலம். ஸ்கூல்லலாம் ஹாஃப் சாரி தான் போடணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த காலத்தில். அப்போ இன்டர்நெட் கிடையாது. இப்போ எது நீங்கள் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்னைக்கு எல்லாமே டெஸ்ட்டு பேப்பரில் இருந்து மாக் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு இன்டர்நெட்டில் கூகுள் சர்ச்சில் சாட் ஜிபிடியில் வருது. பட் அந்த காலத்தில் இன்டர்நெட் கிடையாது, கம்ப்யூட்டரே அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் படிக்கிற காலத்தில் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னே ஒரு கோர்ஸ் வருது. அப்போ அந்த பழைய நீங்களாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஒரு பழைய மானிட்டர் ஒன்று இருக்கும். அவங்கெல்லாம் கூட யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல் கூட. அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் அந்த வில்லேஜில் யாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்ததில்லை, சிவில் சர்வீஸ் படித்ததில்லை. அந்த சின்ன வயசில் எனக்கு ஒரு ஆசை, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு கலெக்டர், ஜில்லா கலெக்டர். அப்போல்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது குறும்புத்தனம் பண்ணால் சொல்லுவாங்க, நீ என்ன பெரிய ஜில்லா கலெக்டரா? ஸோ நம்ம வந்து ஒரு ஜில்லா கலெக்டர் ஆகணும்னு அந்த அப்போனா என்னன்னே தெரியாது, அவங்கள பார்த்துட கூட மாட்டோம். ஒரு ஜில்லா கலெக்டரை அந்த வில்லேஜ்லாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கூட கிடைக்காத சூழ்நிலை அப்போல்லாம். அந்த காலத்தில் எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த பரீட்சையை போய் எழுதணும் அப்படின்னு. அப்போ வீட்டில் போய் சொன்னப்போ வீட்டில் எல்லாரும் அப்பா அம்மாலாம் சொல்கிறாங்க, என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்கிறாங்க, என்னது வில்லேஜ்லேருந்து நாம் போய் படிக்க முடியுமா? நாம் போய் ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், நாம் போய் ஒரு கலெக்டர் ஆக முடியுமா, ஒரு எஸ்பி ஆக முடியுமா அப்படின்னு எல்லாருமே நம்மளை அப்போ டிஜெக்ஷன் தான் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒருத்தருமே வந்து என்கரேஜ் பண்ணல, வேண்டாம் நீ உனக்கு நான் லேப் வச்சு தரேன். அப்போ நான் வந்து எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா சொல்கிறாரு, நான் லோன் போட்டு உனக்கு ஒரு லேப் வச்சு தரேன், நீ லேப் ரன் பண்ணு அப்படின்னு. அப்போ நான் ரொம்ப அடமெண்ட்டாக இருந்ததுனால எல்லாரும் இது என்ன நம்ம பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாட்டிருக்குது, ஒரு ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்செட். நான் என்ன பண்ணேன், அப்போல்லாம் என்ன படிக்கிறதுனே தெரியாது, எங்கே போய் கேட்கறதுன்னு தெரியாது, எல்லாமே படிக்கணும், கிடைச்சதெல்லாம் படிக்கணும், யூ ஷுட் பி அ ஒரேஷியஸ் ரீடர் அப்படின்னு. அப்போ ஆனால் எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படின்னா உங்களுக்குமே அந்த ஒரு டிப்ஸ், இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா டெவலப் பண்ணணும்னா நிறைய ஸ்டோரி புக்ஸ் படிங்க. ஸ்டோரி புக்ஸ் நான் அப்போ வந்து ஸ்டோரி புக்ஸை வந்து ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி பக்கத்தில் வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போல்லாம் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி இருக்கா என்னன்னே தெரில, அப்போல்லாம் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி தான் ரொம்ப ஃபேமஸ். அதை வச்சுட்டு நிறைய ஸ்டோரி புக்ஸ் படித்து எனக்கு அந்த ஐ டெவலப் தட் இங்கிலீஷ் நாலேஜ். அப்போ நான் இந்த ஹிந்து பேப்பரெல்லாம் வாங்கிட்டு போய் ஒரு வருஷத்தை பேப்பர்கார மாதிரி எடுத்துகிட்டு போய் என்னோடய ரூமில் உட்காந்து இங்கிலீஷ் பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன் நான். அதே மாதிரி அப்போ லைப்ரரிஸும் கிடையாது. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்னா, நான் ஃப்ரம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு லைப்ரரி இருக்கும். அதுலேயுமே சிவில் சர்வீஸ்க்கான புத்தகம் எதுவுமே இருக்காது. சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒன்று நான் சொல்கிறேன், அது வந்து ஒரு மெத்தடாலஜி இருந்தால் நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணலாம். அது எனக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது. அப்புறம் இப்படியே ஒரு 3 months போகிறது, எல்லாரும் பயப்படுறாங்க, இது என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணுறாளே அப்படின்னு. என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாம் வெரி அப்செட். அப்போ என்னோட எம்எல்ஏ ஒரு லேடி, அவங்க ஃப்ரம் மை டிஸ்ட்ரிக்ட், அவங்களுக்கு எப்படியோ தெரிய வந்து நான் கூட்டிகிட்டு போனேன் சென்னையில் கூட்டிகிட்டு போனேன். எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் என்னை சேர்த்து விடுறாங்க. அப்படித்தான் நான் வந்து இங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ என் ரூமில் வந்து 2 வாசகம் எழுதி போட்டு படிப்பேன் நான். ஒன்று வந்து திருக்குறள், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பதெழுக்கு.
அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பலமுறை எண்ணுங்க, இது நம்மளால முடியுமா, ரிசர்ச்சே பண்ணுங்க, இது நம்மளால முடியுமா, இது நம்ம ஏன்னா பாதி கிணறு எப்பவுமே தாண்டக்கூடாது. அப்படி எண்ணிட்டு நான் அதை வந்து நான் ஒரு 3 months நான் வந்து யோசிக்கிறேன், என்னால் முடியுமா. இந்த சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸாமினேஷன், ப்ரிலிம்ஸு, அப்புறம் மெயின்ஸு, அப்புறம் இன்டர்வியூவில் விட்டிங்கன்னா திருப்பியும் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும், அதே ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ, இந்த மாதிரி ஒரு டஃப் எக்ஸாமினேஷன் நம்மளால முடியுமான்னு சொல்லி நான் ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு எனக்குள்ளேயே நான் வந்து முடியும்னு நினச்சதுக்கப்புறம் திருவள்ளுவர் சொல்றாரு, எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறத, நீங்க ஒரு செயலை செய்யலான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இதை செஞ்சிருக்க கூடாதோ அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்குன்னா, நீங்க ஒரு கிணறு தாண்டுறப்ப பாதி கிணறு தாண்டிட்டு ஐயோ நம்மளால முடியலன்னா கிணத்துல விழுந்துடுவீங்க. ஸோ எப்பவுமே அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் நமக்குள்ள. நம்ம ஒரு செயலை செய்யும் போது இது நம்மளால முடியும், கண்டிப்பா இதுல நம்ம வெற்றி பெற்றே தீருவோம் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வெற்றி பெறுவோம். அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி அப்புறம் இன்னொரு, டஃப் டேஸ் மே நாட் லாஸ்ட் பட் டஃப் பீப்புள் டூ. அதாவது இந்த 2 வாசகம் தான் என்னைய வந்து எவ்ரிடே, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல மெயின்ஸ் வரைக்கும் போறேன், செகண்ட் அட்டம்ப்ட்ல ஐ கிளிக்டு திஸ் ஐஆர்எஸ். அப்போ இந்த 2 வாசகம் தான் என்ன தினமும், ஏன்னா 2 வருஷம் படிப்பு, இது மற்ற படிப்பு மாதிரி ஒரு 3 மாசத்துல எழுதுறது, 4 மாசத்துல எழுதுறது, இந்த எக்ஸாம் பேட்டர்னே 1 வருஷம். இட்ஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாம். இன்னொரு திருக்குறள் உங்களுக்கு சொல்ல வேணும்னா, தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதனால நீங்க வந்து உங்களோட முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ்லாம் வெற்றி பெறலாம். அதே மாதிரி இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம், இதுக்கு வந்து ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வேணும். நம்ம அதாவது இது வந்து ஒரு ரன்னிங் ரேஸ்ல எல்லாத்துக்கும் கூட ஒரு மாரத்தான் ஓடுற மாதிரி மாரத்தான் ஓடுறது இல்லை. இது வந்து 100 meters 200 meters ஃபர்ஸ்டா வரணும். அந்த கில்லர் இன்ஸ்டிங், அதை நான் செத்தாலும் அதை தொட்டுட்டு தான் சாவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வேணும். ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் நீங்க வந்து ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது. ஒரு தடவை பலமுறை போய் இது இன்டர்வியூவில் கூட பலமுறை நீங்க வந்து இன்டர்வியூ கிடைக்காம திருப்பியும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதி மெயின்ஸ் எழுதி மறுபடியும் 1 year ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது முயற்சி, ஆனால் திருவள்ளுவரோட இதுபடி முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வெற்றி பெறலாம். அதே மாதிரி வெற்றி பெற்றாலும் அதுக்கப்புறம் நிறைய சவால்கள் இருக்கும், அதையெல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். அதே மாதிரி படிக்கிறது அப்படிதான், படிக்கிறது வந்து எப்பவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க 24/7 படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு. பட் நான் 24/7 படிக்க மாட்டேன். நான் ஒரு 4 hours படிப்பேன். மீதி டைமில் எங்கேயாவது ஜாலியாக உட்காந்துரு பஸ்ஸில் போகிறப்போ எங்கேயாவது உட்காந்துருக்கிறப்போ அதை ரிவைஸ் பண்ணுவேன். ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறது வந்து 10 முறை படிக்கிறதுக்கு சமம். ஸோ எப்பவுமே ஒரு புக்கை மூடி வச்சுட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணி மைண்டில் அப்படியே அதை எண்ண ஓட்டத்தில் அந்த நீங்கள் படித்ததை ஓட விட்டீங்கன்னா அது 10 முறை படிக்கிறதுக்கு சமம். ஸோ இதெல்லாம் தான் டிப்ஸு. ராபர்ட் ஃப்ராஸ்டோடைய 2 பேர்த்தோடைய இது எப்பவுமே வாசகங்கள் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன். ஒன்று சுவாமி விவேகானந்தா, வீக்னஸ் இஸ் சின், வீக்னஸ் இஸ் கிரைம், வீக்னஸ் இஸ் டெத், ஸ்ட்ரென்த் இஸ் பவர். எக்காரணத்தை கொண்டும் வீக்னஸ்க்கு அடிமையாயிடாதீங்க. எந்த வீக்னஸையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் ஸ்ட்ரென்த்தோடு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமாக பவரை கொடுக்கும். அதே மாதிரி என்னுடைய to conclude, I would like to dedicate the words of Robert Frost. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. So all the best for all of you students to come out with flying colors. Thank you.